Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excelல வந்து Countif function வந்து two methodல நம்ம வந்து இங்க வர்க் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மாடல் 1 னு ஒரு ஷீட் இருக்கு, மாடல் 2 னு ஒரு ஷீட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ மாடல் 1ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இந்த I காலம்ல வந்து மல்டிபிள் நேம்ஸ் இருக்கு, அதாவது டூப்ளிகேட் நேம்ஸ் இருக்கு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த டேபிள்ல வந்து நமக்கு யூனிக் நேம்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு இந்த நேமோட கவுண்ட் எனக்கு வேணும். இப்போ இந்த ஐ காலம்ல எத்தனை டைம்ஸ் வந்து ஒரு நேம் வந்து ரிப்பீட் ஆயிருக்குங்கிற கவுண்ட் எனக்கு வேணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க F2 கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த ரேஞ்ச் அசைன் பண்ணிருக்கேன். என்னோட கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிள்ல உள்ள அந்த நேம் தான் வந்து நம்ம கிரைட்டீரியாவா அசைன் பண்ணிருக்கோம், B4. ஓகேங்களா? இப்போ வந்து இதை பேஸ் பண்ணி ரகுன்ற நேம் வந்து 3 டைம்ஸ் எனக்கு இந்த ஐ காலம்ல ரிப்பீட் ஆகுது. குமார்ன்றது 4 டைம்ஸ் இங்க ரிப்பீட் ஆகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப ஃபில்டர் ஆப்ஷன்ல போயிட்டு நானு ரகுவை மட்டும் நானு ஃபில்டர் பண்றேன். எனக்கு 3 டைம்ஸ் இருக்கு. இப்ப குமார்ன்ற நேம் நானு ஃபில்டர் பண்றேன். எனக்கு 4 டைம்ஸ் இருக்கும். எனக்கு அந்த ரிசல்ட் தான் இங்க எனக்கு ஷோ பண்ணுது. இப்ப நம்ம கவுண்டிஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இங்க ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ணிட்டோம், அந்த கவுண்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணிட்டோம். இப்ப இங்க உள்ள டோட்டலும் இங்க உள்ள டோட்டலும் நமக்கு டேலி ஆகணும், இல்லைன்னா நம்மளோட ஃபார்முலால ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இதுல வந்து நான் சம் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 25ன்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்ணுது. இங்க வந்து பாருங்க அதே மாதிரி இங்க வந்து நான் செக் பண்றேன், 25 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கவுண்ட் எனக்கு பாட்டம்ல இந்த நம்பர் கவுண்ட் வந்து ஷோ பண்ணுது. அதர்வைஸ் நீங்க வந்து இங்க கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க செக் பண்ணலாம். கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஸ்ட்ரிங் வேல்யூ நியூமரிக் வேல்யூ ரெண்டுமே நமக்கு கவுண்ட் எடுக்கும். கவுண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா நியூமரிக் வேல்யூ மட்டும் கவுண்ட் எடுத்து டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ நான் கவுண்ட் ஏ யூஸ் பண்ணிட்டு இந்த என்டையர் ஐ காலம்ல உள்ள ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்றேன். I2ல இருந்து I26 வரைக்கும் இப்போ என்டர் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க 25 இருக்கு. ஓகேங்களா? 25 நேம்ஸ் இருக்கு. எனக்கு ப்ராப்பரா இந்த கவுண்ட்டும் எனக்கு இங்க இருக்கிற கவுண்ட்டும் வந்து கரெக்டா மேட்ச் ஆகுது. ஸோ நமக்கு கரெக்டா அந்தந்த நேமுக்குள்ள கவுண்ட்டை எல்லாத்தையும் எடுத்து வந்து நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணிருச்சு. ஓகேங்களா? இப்படி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்ப இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன், இதையும் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, இங்க வந்து இந்த மாதிரி கிரைட்டீரியா வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். இப்ப மாடல் 2 இருக்கு இல்லைங்களா? இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்க என்னோட ஹெட்டர் நேமையே நான் என்ன பண்ணிருப்பேன், கிரைட்டீரியாவா அசைன் பண்ணிருப்பேன். இப்ப பாருங்க, நான் இங்க வந்து ரகுன்னு கொடுக்குறேன். ரகுன்ற நேம் வந்து 3 டைம்ஸ் இந்த ஜே காலம்ல வந்து ரிப்பீட் ஆகுது. குமார்ன்ற நேம் கொடுக்குறேன். சாரி, இந்த ஹெட்டர் நேம் ஓகேங்களா, குமார்னு சொல்லிட்டு நான் என்டர் பண்றேன். இப்போ எனக்கு இந்த C4ல வந்து எனக்கு ரிசல்ட் வந்து ஷோ பண்ணுது. C3ல வந்து நம்ம கிரைட்டீரியா அசைன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ராஜேஷ்னு கொடுக்குறேன். எனக்கு 3ன்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்ணுது. கிரிஷ் இங்க வந்து பாத்தீங்கன்னா 3. திலீப் இப்படி நான் கொடுக்குறேன். திலீப் 1 டைம் இருக்கு இந்த ஜே காலம்ல. சோ இங்க வந்து நம்ம என்னன்னாக்க நம்ம ஹெட்டரையே வந்து கிரைட்டீரியாவை நம்ம அசைன் பண்ணிருக்கோம் மாடல் 2ல. மாடல் 1ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்க இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஏரியாவை நம்ம கிரைட்டீரியாவை அசைன் பண்ணிருப்போம். ஓகேங்களா? ஹெட்டர் வந்து நார்மலா வந்து கவுண்ட்னு சொல்லி கொடுத்துட்டோம். இங்க வந்து நம்ம ஹெட்டர்ல தான் நேம் வந்து ஹெட்டர்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி நமக்கு கவுண்ட் டிஸ்ப்ளே பண்ணணும். இப்படி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி 2 மெத்தட்ல டெரைவ் பண்ணிருக்கோம். இப்ப மாடல் 1 வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். இப்ப நார்மலா நீங்க வந்து எக்ஸல்ல வந்து டூப்ளிகேட்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நார்மலா நீங்க வந்து கவுண்டிஃப் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணி நம்ம டூப்ளிகேட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டூப்ளிகேட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு மல்டிபிள் மெத்தட் இருக்கு. இப்ப இந்த நேம் அப்படியே நான் வந்து என்ன பண்றோம், காப்பி பண்ணிக்கிட்டு ஒரு நியூ ஒர்க் புக் கிரியேட் பண்றேன். இங்க பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்து நான் இன்சர்ட்ல போயிட்டு பிவட் டேபிள் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? ஒரு பிவட் கிரியேட் பண்ணிட்டு இப்ப இந்த பிவட் டேபிள்ல இந்த நேம் எடுத்து நான் ரோ லேபிள்ல பிளேஸ் பண்றேன். அதே மாதிரி அதே நேம் எடுத்து வேல்யூஸ்லயும் பிளேஸ் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டூப்ளிகேட்ஸ் எல்லாமே எனக்கு இங்க கவுண்ட் வந்து ஷோ பண்ணுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் ஆஃப் நேம்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. இப்ப ஒவ்வொரு நேமும் எத்தனை டைம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்குங்கிறத கவுண்ட் எடுத்து வந்து ஷோ பண்ணிச்சு. டோட்டல் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே ரிசல்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு, 25. இந்த மாதிரி கவுண்ட் நம்ம செக் பண்ணலாம், இல்லைனாக்க கவுண்டிஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம பைவட் டேபிள் போடாம நம்ம எப்படியே கவுண்டிஃப் யூஸ் பண்ணி நம்ம ரிசல்ட்டை வந்து கொண்டு வரதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபார்முலா வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இங்க ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா கவுண்டிஃப் ஃபங்க்ஷன் வந்து நான் டிஃபைன் பண்ணி வச்சிட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் இங்க வந்து கவுண்ட்
if யூஸ் பண்றேன். இப்ப countif ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் at a time வந்து one criteria one range வந்து நம்ம அசைன் பண்ண முடியும். ஓகேங்களா? countifs ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம more than one criteria more than one range வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். countifs ஃபங்க்ஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். இப்ப இந்த இதுல வந்து நம்ம countif ஃபங்க்ஷன் வந்து எப்படி டூ மெத்தட்ல நம்ம வந்து டெரைவ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச், செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரைட்டீரியா. என்னோட ரேஞ்ச் வந்து நான் என்ன பண்றேன், இங்க I2 ல இருந்து I26 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோட ரேஞ்ச் எங்கேயும் மூவ் ஆக கூடாதுங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கமா என்னோட செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரைட்டீரியா வந்து இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த நேம் B4 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரகுன்ற நேம்ல வந்து 3ன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுது. இப்போ இன்கேஸ் நான் இங்க வந்து ரகுன்ற நேம்ல போயிட்டு நான் ஏதாவது ஒரு நேமை டெலீட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரகுவை வந்து டெலீட் பண்றேன். இப்போ போயிட்டு என்னோட கவுண்டை வெரிஃபை பண்ணுங்க. இங்க 2ன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? இப்போ இது ப்ராப்பரா நமக்கு ஒர்க் ஆகுது. இப்போ நான் இதை வந்து drag down பண்றேன். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குமார்ன்ற நேம் 4 பிளேஸ்ல இருக்கு. இப்போ நான் குமாரை போயிட்டு ஃபில்டர் பண்றேன். இங்க பாருங்க குமார் வந்து 4 பிளேஸ்ல இருக்கு. இப்போ நான் குமார் 1 ஆட் பண்றேன் அப்படின்னாக்க எனக்கு வந்து 5ன்னு சொல்லிட்டு அங்க கவுண்ட் ஆட் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா குமார்ல வந்து 5ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. சோ இப்போ வந்து நமக்கு இங்க செக் பண்ணுங்க. இதை சம் பண்றேன். சம் பண்ணாக்க எனக்கு 25 டோட்டல் கவுண்ட். இப்ப இதே கவுண்ட் தான் எனக்கு இங்கேயும் இருக்கும். இந்த 25 ஓவரால் நேம்ஸோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸோட சேர்த்து 25 இருக்கும். இந்த 25 இங்க மேட்ச் ஆனாதான் நமக்கு வந்து நம்மளோட ரிசல்ட் வந்து கரெக்ட்னு அர்த்தம். நீங்க எப்பவுமே countif ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, countifs ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, அதே மாதிரி sum if ஃபங்க்ஷன், sum ifs ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன்லாம் நீங்க வந்து என்னன்னாக்க ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிரைட்டீரியாவுக்கு ஏற்றபடி நமக்கு ரிசல்ட் கொண்டு வந்துரும். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிராஸ் வெரிஃபை பண்றது இப்படிதான் பண்ணி ஆகணும். நம்ம எடுத்து வந்த ரிசல்ட்டை வந்து சம் பண்ணி பார்க்கும்போது ஒரு டோட்டல் கிடைக்கும். அதே மாதிரி அந்த கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி இங்க சோர்ஸ்ல வந்து நமக்கு கரெக்டான கவுண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டையும் மேட்ச் பண்ணி அப்படிதான் நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ண முடியும். கவுண்ட் இன் கேஸ் நமக்கு மிஸ் மேட்சா இருந்ததுன்னா நம்மளோட ஃபார்முலால ஏதோ ராங்கா ரேஞ்ச் கொடுத்துருப்போம். இது வந்து பேசிக்கா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய விஷயம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு countif ஃபங்க்ஷன் வந்து லெஃப்ட் சைடு நம்ம கிரைட்டீரியா வச்சுக்கிட்டு ஒரு நேம் யூனிக்கா வச்சுக்கிட்டு நம்ம ரைட் சைடு இந்த ஐ காலம்ல இருக்கிற இந்த கவுண்ட் வந்து இங்க ஷோ பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்ப மாடல் 2ல என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க இங்க C3 செல்லுல வந்து நான் நேம் வந்து கிரைட்டீரியாவா அசைன் பண்ணுவேன். எனக்கு C4 செல்லுல வந்து எனக்கு ரிசல்ட் வந்து எனக்கு ஷோ பண்ணும் கவுண்ட். சேம் அதே மாதிரி தான் இங்க வந்து J காலம்ல நம்ம வந்து சோர்ஸ் இங்க இருக்கு நமக்கு நேம், இங்க மல்டிபிள் டூப்ளிகேட் நேம்ஸ் இருக்கும். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இங்க வந்து 27 நேம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து பாருங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் டெலீட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி இருக்கிற ஃபார்முலாவை. நான் ஆல்ரெடி வந்து ஃபார்முலா அங்க டிஃபைன் பண்ணி வச்சிட்டேன் உங்க ரெஃபரன்ஸ்க்காக. இப்ப நான் ஈக்குவல் டு கவுண்ட் if ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். சேம் அதே மாதிரி J2 ல இருந்து J28 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கமா என்னோட கிரைட்டீரியா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச் அசைன் பண்ணிட்டோம். இப்போ கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா என்னோட C3 செல் இந்த ஹெட்டர் நேம் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஹெட்டர் நேம் செலக்ட் பண்ணிட்டு நான் F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம முன்னாடி வந்து லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கும் போது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாட்டோம். அது நமக்கு டைனமிக்கா சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம ஹெட்டர் நேம் பேஸ் பண்ணி போகும்போது நமக்கு அந்த ரேஞ்ச் வந்து மூவ் ஆகக்கூடாது. அதுக்காக நான் F4 கொடுத்து C3 செல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ எனக்கு வந்து திலீப்ன்ற நேம் வந்து 1 டைம் தான் அங்க இருக்கு இந்த J காலம்ல. சோ எனக்கு 1ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. இங்க போயிட்டு நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஃபில்டர்ல போயிட்டு இப்ப திலீப்ன்ற நேம் நான் ஃபில்டர் பண்றேன். எனக்கு 1 டைம் தான் இருக்கு. சோ இப்போ இங்க போயிட்டு நான் குமார்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். பெர்ஃபெக்ட்டா எனக்கு குமார்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. ரகு 3 டைம்ஸ், சதீஷ் 3 டைம்ஸ், பாபு 4 டைம்ஸ். இப்படி வந்து நமக்கு இந்த ஹெட்டர் நேம் நீங்க சேஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நீங்க இல்லாத நேம் ஏதாவது ஒன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டேவிட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு இந்த டேவிட்ன்ற நேம் இந்த நேம் லிஸ்ட்ல கிடையாது. சோ எனக்கு 0ன்னு சொல்லிட்டு ரிசல்ட் ஷோ பண்ணுது. இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இந்த ரகுன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 3 டைம்ஸ் வந்து நமக்கு நேம் இங்க லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. அதுதான் நமக்கு இங்க ஷோ பண்ணுது. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மல்டிபிள் கிரைட்டீரியா வச்சு நம்ம
இந்த மாதிரி கவுண்டிஃப் ஃபங்க்ஷன் வந்து டிஃபரெண்ட் மெத்தட்ல நம்ம பண்ண முடியும். இப்போ இந்த 2 மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.